guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டாரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. ஓகேங்களா? இன்றைக்கு உண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷனுங்க. ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் உள்ள அடக்கிய கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளே இல்லாத ஜாடை வழியாகவும் கண் வழியாகவும் இதயத்தின் வழியாகவும் தொலைபேசியின் வழியாகவும் ஒரு சைலன்ஸின் வழியாகவும் ஒருத்தர் பரிமாறிக்கொள்கிற கம்யூனிகேஷன் தான் இங்கே முக்கியம். கம்யூனிகேஷனில் நம்ம 1000 மனசில் நினைக்கலாம், வார்த்தை வெளியில் தப்பாக வந்துருச்சுன்னா அது வேறு விதமாக போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கா, கம்யூனிகேஷனில் பிளாக்கேஜஸ் இருக்கா, இல்லை பிளாக் பண்ணியே தான் உங்களோட கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கா அப்படின்றதுல ஒரு தெளிவான ஒரு விளக்கம். வாட் இஸ் த பாத் டுவர்ட்ஸ் த கம்யூனிகேஷன். இப்போ நோ கான்டாக்டில் இருக்குன்னா கம்யூனிகேஷன் ஆகுமா, பிரேக்கப்பில் இருக்குன்னா ரீகான்சிலேஷன் ஆகுமா, அதுக்கு அந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பர்சன்கிட்டேருந்து கால் வருமா, ஒரு வார்த்தையோ ஒரு மெசேஜோ. இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன் இந்த ரீடிங் போகுது. ஸோ அதுக்கு பைல் செலெக்ஷனில் இட் கேரிஸ் அ ஸ்டோரி. ஸோ பைலோட ஒரு ஸ்டோரி இந்த பைல் கேரி பண்ணுற ஸ்டோரி நம்ம சொல்லும் பொழுது இன்னுமே உங்களுக்கு பைல் செலெக்ஷன் ஈஸியாக இருக்கும், அந்த கனெக்டிவிட்டியின் ஆழம் அதிகமாக இருக்கும். ஸோ பைல் நம்பர் 1 இந்த கார்டு எடுக்கிறேன். பைல் நம்பர் 2, ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஏஞ்சல்ஸ் அண்ட் யூனிவர்ஸ், டோட்டலாக உங்களோட கைடன்ஸால் தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. யூனிவர்ஸ் கூட நம்ம கூட இருக்கிற கம்யூனிகேஷன், இந்த ஏஞ்சல்ஸ் கூட நம்ம கூட இருக்கிற கம்யூனிகேஷன், இந்த ஸ்பிரிட்ஸ் கூட நம்ம கூட இருக்கிற கம்யூனிகேஷன், உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு கூட இருக்கிற கம்யூனிகேஷன். ஸோ ஒரு கார்டு எடுக்கிறேன். பைல் நம்பர் 1 and 2 பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் கப்ஸ். ஓகே, இதயத்தின் ராணி, தி எம்பரஸ். ஓகே, இளவரசி. ராணியும் இளவரசியும் நம்மளுக்கு வந்திருக்காங்க. பைல் நம்பர் 1 குவீன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. பைல் நம்பர் 2 தி எம்பரஸ் வந்திருக்காங்க. குவீன் ஆஃப் கப்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, எடுத்த உடனே வந்துட்டாங்க பாருங்க. குவீன் ஆஃப் கப்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இவங்க ஒரு நைஜீரியன் லேடி. நீங்கள் ஒரு டார்க், அதாவது ஒரு டஸ்கி டோன் ஃபெமினைனாக கூட நீங்கள் இருக்கலாம், ரொம்ப மாநிறமாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய முகஜாடை கொஞ்சம் நைஜீரியன்ஸை ரெசம்பிள்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு டயட்டியோட ஒரு ஸ்டோரியாக யொரூபா அப்படின்ற ஒரு டயட்டியோட ஸ்டோரியாக இருக்குது. த குவீன் ஆஃப் கப்ஸ் ரெப்ரசன்ட் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் த சப்கான்ஷியஸ். சாக்ரிஃபைஸ்ன்னு படிச்சுன்னா ஓகே, ரெப்ரசன்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த சப்கான்ஷியஸ். ஸோ உங்களுடைய இதில் உள்ளடக்கின ஒரு எனர்ஜி என்னென்னா, உங்களை அறியாமையே நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மெமரியை ஏதோ ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தை நம்ம வாயிலேருந்து வந்திருக்காது. ஸோ உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த சர்ஃபேஸில் இருக்கிற எமோஷன்ஸை யாருக்காக விட்டு கொடுக்குறீங்க? பட் இங்கே இருக்கிறது சர்ஃபேஸ் ஆஃப் த சப்கான்ஷியஸ் தான். த காடஸ் Yemuja connects to those on land to the depth of the spiritual plane. She is a mysterious but also a kind and caring mother. So ஒரு femininity, ஒரு warmth, ஒரு empathy, ஒரு counselor, ஒரு intuition, கிட்டத்தட்ட a divine feminine தான். A divine feminine with lots and lots of emotions உங்களுடைய பைலாக இருக்கலாம். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதோட ரெசம்பிள்ஸ் ஆகலாம். இது மேல் ஃபீமேல் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அதனால தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்கிற ஒரு சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு காடஸோட கனெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்களோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேனில் இது பண்ண ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் a heart-filled emotions. The empress ஓட எனர்ஜி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு இளவரசி வந்துட்டாங்க, ஒரு இளவரசி. she is also feminine. fertility, அதை ப்ரெக்னென்சிக்காக பார்க்குறீங்க. ஒரு ப்ரெக்னென்சினா நாட் ஒன்லி அ கம்யூனிகேஷன், அ ஃபிசிக்கல் கம்யூனிகேஷனுக்காகவும் நீங்கள் ஃபிசிக்கல் கம்யூனிகேஷனில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் இருக்கோம், அதில் நாங்கள் ப்ரெக்னென்சி அட்டைன் பண்ணுவோமான்னு பார்த்தா கூட உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகும்.
பார்க்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். உங்களுக்கும் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலுக்கும் இறை சக்திக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை காட்டுது. அதனால தான் அதோட ஸ்டோரியை பார்க்கணுன்னு சொன்னேன். இன்டெப்த்தாக இருக்கும். இனிமேலே இந்த கார்டோட உங்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன், இந்த பைல் ரீடிங்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, பைல் 2 பார்த்துடலாம். நம்ம தி எம்ப்ரெஸ் வந்திருக்காங்க. அவர் லேடி ஆஃப் GUA டல்லுப்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, மெக்சிகோலேருந்து ஒரு செயிண்ட். ஷீ இஸ் அ செயிண்ட். த எம்ப்ரெஸ் இஸ் அ லவ்விங் அண்ட் அ ப்ரொடெக்டிவ் மதர். ரெண்டு பேருமே வந்து நீங்கள் பார்க்குறவங்கள நிறைய பேர் வந்து மதர்ஸாக இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஒரு கார்டோட கனெக்டிவிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிங்கிள் மதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், இல்லைனா ஒரு எம்ப்ரெஸ் அப்படின்னா இளவரசியாகவும் இருக்கலாம், ராணியாகவும் இருக்கலாம். நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடியுது. A very protective mother. She cares for and wishes to defend all her children. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் யார் கூட நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்க ரொம்ப நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. சில்ட்ரன்ஸ், ஈவன் இஃப் அ மதர்ஸ் லவ் கேன் சம்டைம்ஸ் பி ஸ்மூதரிங். The world feels bright and everything blooms around her. Fertility, nurse, நான் சொன்னேன் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க ரெண்டு பேருக்குமே இது ஒரு பியூட்டிஃபுல். 2025 நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்களா, இந்த மந்த் ஆவீங்களா அப்படின்னா அதுக்குமே இதில் வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுக்கு ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் இருக்கும். பார்க்கலாம். இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு தோணுது. ஃபர்டிலிட்டி, நர்ச்சர்ஸ், அக்காம், நேச்சர், அபாண்டன்ஸ். ஓகே, ரெண்டுமே வந்து வெரி பாசிட்டிவ் கார்டு. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, இவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஆசை, நான் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, வேறெவர் ஷி ப்ரொடெக்ட், ஷி நரிஷ், ஷி ப்ளூம்ஸ். ஓகே, பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. பைல் நம்பர் 1 ரீடிங் போயிடலாம். பைல் நம்பர் 2 ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ்லேருந்து நம்ம போயிடலாம். யூனிவர்ஸ், த மதர் நேச்சர், த யூனிவர்ஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி மார்கழி திங்கக்கிழமை இல்லைங்களா? ஸோ மார்கழி திங்கள், மதி நிறைந்த நன்னாளாக, ஃபுல் மூன் எனர்ஜி இப்போயுமே நம்மளால் கிளைம் பண்ண முடியும். வெரி பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபுல் மூன் எனர்ஜி இப்போவுமே நம்மளால் கிளைம் பண்ண முடியும்னு சொன்னேன். ஃபுல் மூனே நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் நம்ம எல்லாருமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும் போது ஆத்மார்த்தமாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஐ எம் கனெக்டிங், யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் கனெக்டிங் டு த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஐ எம் கனெக்டிங் வித் பைல் நம்பர் 1ன்னு சொல்லுங்கள். பைல் நம்பர் 2னா ஐ எம் கனெக்டிங் வித் பைல் நம்பர் 2ன்னு சொல்லுங்கள். கம்யூனிகேஷனில் இங்கே எங்கேயாவது உங்களுக்கு பாசிட்டிவ் நோட்டை கிராப் பண்ணணும்னு தோணுதுன்னா ஐ எம் கம்யூனிகேட்டிங் வித் மை பர்சன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டின் வழியாகவும் வார்த்தைகளின் வழியாகவும் கண்டிப்பாக இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் வந்து வெரி ட்ரூ. இது டேரோ ரீடர்ஸ்க்கு, டேரோ ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபுல் மூன் இன் சாகிட்டரஸ், see the bigger picture அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்ன சொல்கிறாங்க நம்ம யூனிவர்ஸ். see the bigger picture. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறது ரொம்ப குறுகிய ஒரு மனப்பான்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் குவார்ட்டர் மூன் இன் லியோ. என்னங்க ஒரே ஃபயர் எலிமெண்ட்டில் வருது. லைட்டன் அப். ஓகே, ஃபீமேல் எனர்ஜி தெரியுறாங்க. லைட்டன் அப். பத்தலை, ஃபயராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பத்தலை, லைட் இருந்தால் தான் ஒரு கிளியர் பிக்சரை பார்க்க முடியும். ஸோ இந்த கம்யூனிகேஷனில் குழப்பம் வருதுன்னா ஓகே, கீப் யோர் ஹார்ட் ஓப்பன். ஸோ இந்த கார்டை நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்டேருந்து போதுமான அளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா அபாண்டன்ஸாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னா டு see the bigger picture. ஒரு இருட்டில் போயிட்டு ஒரு அங்கே இருக்கிற படம் தெரியுமா, இருட்டில் எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ அழகான ஒளி பொருந்திய விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயம் பெருசாக இருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த முழு நிலவின் வெளிச்சத்தில் பார்த்தாலும் இங்கே என்ன ஆகுது, கடைசியில் என்ன ஆகுது, லைட்டன் அப் பண்ணோம், ஒரு டார்ச் இருக்கணும். ஸோ அந்த டார்ச் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய மாட்டுது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ். அதனால தான் மனசில் எவ்வளோ இருந்தாலும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியல, அதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. புஷ் த்ரூ எனி இன்செக்யூரிட்டிஸ் பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய கடக ராசியிலே உங்களுக்கு வந்திருக்கு.
கடகராசி அப்படின்றது திங்கள் அப்படின்றது சந்திரனுக்குரிய இடம், ஆரோடத்தோடு சேர்க்கும் பொழுது அப்போது இன்செக்யூரிட்டிஸ் இருக்கா, பேசுனா திட்டிடுவாங்களோ இல்லை பேசுனா ஏதாவது பண்ணிடுவாங்களோ, மனசில் இருக்கிறத ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியலையா, அப்போது கம்யூனிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் பர்சன் கூடயோ இல்லை நீங்கள் யார் கூட இப்போதைக்கு பார்க்கும்போது மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல முடியல, இன்செக்யூரிட்டி இருக்குது. இல்லைனா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போதுமான அளவு நாலேஜ் இல்லாமல் அதுக்காக மட்டும் ரியாக்ட் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பெருசாக பார்த்து பரந்த மனப்பான்மையாக இருக்கணும் தான். கீப் யுவர் ஹார்ட் ஓப்பன். அப்போது இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாகவும் கிடைக்கிது. ஹார்ட் சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுங்கள், எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுங்கள். லிப்ரா வந்திருக்காங்க, உங்களுக்கு லியோ வந்திருக்காங்க, சாகிட்டாரஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எமோஷன்ஸோட இந்த வேர்டிங்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள். இதயத்தை ஓப்பனாக வைங்க. சரிங்களா? சரி, பார்ப்போம். பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கம்யூனிகேஷன் கைடன்ஸ் என்ன சொல்கிறீங்க ஏஞ்சல்ஸ்? கம்யூனிகேஷன் கைடன்ஸ், வாட் தே ஷுட் டூ, அவங்க என்ன பண்ணலாம் ஃபார் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அண்ட் திஸ் பிளாக்கேஜஸ் அண்ட் த இன்செக்யூரிட்டி. ஓகே, எனக்கு அப்படியே ஒரு 3 செட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகே, 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ஷீ இஸ் ட்ரைங் ஹர் லெவல் பெஸ்ட். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. 5 வந்திருக்குங்க. 5 மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி தான். இப்போ பூனையா அது நாயான்னு இங்கே பாருங்கள், மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி தான். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. வேறு சண்டையே போடக்கூடாது, நல்லா பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது பேசி முடிக்கும் போது சண்டையில் போய் முடிஞ்சிருதா? இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் முடியுமா, ரீகான்சிலேஷன் ஆகுமா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். 5 ஆஃப் வான்ஸ் அப்படின்றது என்னென்னா, எது பேசினாலும் சண்டையில் போய் முடியுது. ஃபூல் வந்திருக்காங்க. ஸோ அந்த லீப் ஆஃப் ஃபெய்த்தை வந்து விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. உங்களை சுற்றி லாயலான பீப்புள் இருக்காங்க. உங்களுக்கு எதனா நடக்குது, உங்களுக்கு எதனா கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள் இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து எல்லாத்துலேயும் ஒரு இன்செக்யூரிட்டி, எனக்கு அந்த பாட்டமில் இருக்கிற டெக்கில் இந்த பாட்டமில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக கன்வே ஆகுது. எஸ் யூ ஹாவ் டு பி பேஷன்ஸ். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்து செயல்பட்டோன்னா நம்மளுக்கு தான் இங்கே பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பேஷன்ஸாக இருங்க. இப்போ உங்களுக்கு தேவை வந்து பேலன்ஸ் தான். ஹார்ட்டை ஓப்பனாக வைங்க. see the bigger pictures. எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பிக்சராக பாருங்கள். கொஞ்சம் பெரிய மனப்பான்மையாக, பரந்த மனப்பான்மையாக இருங்க. அப்போ வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வராது. டக்குன்னு யாருன்னா சொன்னால் டக்குன்னு அப்படி சுள்ளுன்னு ஹர்ட் ஆகாது. இல்லை திருப்பி வந்து என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள திருப்பி ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வராது. ஈகோஸ் கொஞ்சம் ஓரம் வைக்கணும். குவீன் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் லவ் தான். பட் அவங்க சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த சர்ஃபேஸை வந்து அவங்களே வந்து எரேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. த கால் சிச்சுவேஷன், கால் வந்து உங்களுக்கு 3மே மேஜராக இருக்கானா, 2மே நான் டேரோட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்தது ஃபுல்லாகவே மேஜராக இருக்கானா. கால் இஸ் லைக் தட், ஸ்டாப் வரியிங், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இஃப் இந்த கர்மாவில் இந்த விஷயம் நீங்கள் வந்து இந்த ஹர்ட்ஃபுல்லான விஷயம் நீங்கள் அனுபவிக்கணும்னா அதை அனுபவித்து கடந்து போக தயாராக இருங்க. இங்கே பாருங்கள், ஷீ இஸ் ஸோ வரிட். வரி பண்ணுறது எதுவுமே வந்து சரி பண்ண போகிறது கிடையாது. இவங்க எடுத்த டெசிஷன்னால், 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்னால் this person, a masculine is hurting you, அது நல்லாவே தெரியுது. பட் 6 ஆஃப் காயின்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ரிலீஸ் த இன்செக்யூரிட்டி. ஸோ யாருக்கு என்னென்ன டிசர்விங்கோ அது போய் சேர்ந்துடணும். உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்க, உங்கள் லாயல் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். த வேர்ல்ட் கார்டு, ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஓ மை காட், எல்லாமே உங்களுக்கு மேஜராக இருக்கானா. த கார்டு அந்த வேர்ல்டு, இது 2மே ரொம்ப 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 பக்கத்தில். இது 20, இது 20 நம்பர், இது 21. ஸோ எவ்ரிதிங் இஸ் கம்மிங் நியர். ஸோ வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை வந்து உடைச்சிடாதீங்க. நம்ம ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார் அ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஈகோவை விட்டுறணும்.
மனசில் இருக்கிறத பேசணும். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் உங்கள் பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர். நீங்கள் வந்து உங்கள் மனநிலைமையை வந்து ஒரு நிலைப்படுத்தணும். இல்லைண்டா வந்து நம்ம தேவையில்லாமல் எமோஷன்ஸில் வார்த்தை விட்டுட்டு நோ கான்டாக்டில் வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ரீகன்சிடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் பர்சனை வந்து கோவப்பட்டு பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அன்பிளாக் பண்ணோன்னு நினச்சா தாராளமாக அன்பிளாக் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. இல்லை நான் பிளாக்ல தான் வச்சுருப்பேன் அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. அன்பிளாக் பண்ணிங்கனாலோ இல்லை இந்த கைடன்ஸை எடுத்து உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு விதமாக அணுக முயற்சி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேர்டிங்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள். ஹார்ட்டை ஓப்பனாக வைங்க. ஸோ இதயத்தின் வழியாகத்தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்டைன் பண்ணி, ஏன்னா குவீன் ஆஃப் கப்ஸ்னால் இதயத்தின் ராணின்னு தான் சொன்னேன். அந்த இதயத்தின் ராணியை வந்து இதயத்தை வந்து பூட்டி வச்சுட்டா எப்படி நடக்கும்? ஸோ மிஸ்டேக் நம்மக்கிட்டேயும் இருக்கா? இன்னொரு பர்சன்கிட்ட மட்டுமே பார்க்காம நம்மக்கிட்டேயும் ஏதாவது ஒன்று இருக்கா? நம்ம ரொம்ப ஹைப் ஆகுறோமா அப்படின்னு பாருங்கள். கால் சுச்சுவேஷன் அண்ட் ஃபுல் சுச்சுவேஷன், இது மூணுமே உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய கைடன்ஸ். வேர்ல்ட் கார்டு இஸ் சம்திங் வெரி பாசிட்டிவ் உங்களுக்கு வந்திருக்கு. அ கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் எ நியூ பிகினிங். ஸோ நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. அந்த முடிவு கம்ப்ளீஷன் என்னது? கம்ப்ளீஷன் இந்த நோ கான்டாக்டாக இருக்கலாம். அந்த நோ கான்டாக்ட் உங்களின் வழியாக இந்த கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ் ஐஸ் பிரேக் பண்ணுறது நீங்களாக இருக்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் கிடச்சிருக்கு. உங்களோட அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். Affirmations: I experience change as an opportunity for growth and I choose to create something better. தயவு செஞ்சு சேஞ்சை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ். இட் இஸ் ரைட் டைம் டு எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ். அப்போ எக்ஸ்பேண்ட் யுவர் கம்யூனிகேஷன் அப்படின்னும் பொழுது ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அப்படின்னும் போது இதயத்தையும் ஓப்பன் பண்ணுங்கள், சிறகடிச்சு பறக்கிறதுக்கு ரெக்கையும் ஓப்பன் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட். நியூ ப்ராஜெக்ட்னா என்ன சொல்கிறது? இப்போ புதுசாக ஒரு சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் வேர்ல்டு கார்டு தான் எதுவும் ரிசம்பிள் பண்ணுது. You can start a new project or try a new platform, like you can start your online business. So businessக்காக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களும் சரி, நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பன் ஆகணும், இல்லை ஓல்டு ரிலேஷன்ஷிப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், இந்த கம்யூனிகேஷனில் இருக்கிற பிளாக்கேஜை உடைக்கணும், இதை நானே போய் பேசலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. மாற்றம் வந்து ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய க்ரோத்துக்காகவும் ஒரு பெட்டரான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் சூஸ், பெட்டர்மெண்ட் ஆஃப் சம்திங், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் பூட்டி இருந்த இதயத்தையும் பூட்டி கிடக்கிற சிறகையும் விரிக்க வேண்டிய நேரம். கிளைம் த எனர்ஜி வெரி ஸ்ட்ராங்லி. பியூட்டிஃபுல்லான ரீடிங். வாட் எவர் ப்ராப்ளம் இந்த கம்யூனிகேஷனில் இருந்தாலும் கிளியர் அவுட் ஆகிறதுக்கு அழகாக ரூட் பாத் போட்டு நம்ம ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஸோ பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் போயிடலாம். ஓகே, பைல் நம்பர் 2 தி எம்ப்ரஸ் எனர்ஜி. ஓகே, பைல் நம்பர் 2ல் இருக்கிறவங்களுக்கு நம்ம யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ யூனிவர்ஸோட கைடன்ஸோடு நம்ம இதை எடுத்துகிட்டு போகும்போது வாட் எவர் த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், நம்ம அந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட், இயற்கை, அந்த மாதிரி யூனிவர்ஸ் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. காற்று இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. லைட் இல்லாமல் ஒரு சைட்டே கிடையாது. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் யூனிவர்ஸ் கிட்ட போயிடுவோம். இந்த ஃபுல் மூன் எனர்ஜியை நம்ம வந்து முடிஞ்ச அளவு கிராப் பண்ணி இந்த யார் யாரெல்லாம் நிலா வழியாக கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பைலில் வந்து உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. பார்ப்போம் என்ன 2 கார்டு. ஓகே, இன்னும் இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க, இன்னும் ஒரு கைடன்ஸ் கொடுங்க ப்ளீஸ் யூனிவர்ஸ். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அவங்க என்ன பண்ணணும்? ஸோ இந்த கார்டு டெக்கு கடையில் என்ன இருக்குது நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன் இன் ஸ்கார்பியோ விருச்சிகம் நீர் ராசி. ரிலீஸ் யுவர் பிளாக்ஸ். ஸோ டெஃபினெட்லி there is a blockages regarding communication or regarding emotions itself. So pile number 2ல உங்களுக்கு வந்திருக்க செகண்ட் யூனிவர்ஸ் சொல்கிறது வந்து நியூ மூன் இன் அக்வாரிஸ். ஓப்பன் அப் டு சேஞ்ச். வாவ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்குமே சேஞ்சஸ்க்கு வந்து ஹார்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. ஹானர் யோர் ஃபீலிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம்
எமோஷன்ஸை எமோஷன்ஸு பிளாக்ல இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹானர் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை மதித்து சொல்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். நம்ம வேறு ஒன்று ஃபீல் பண்ணி அதை மறைச்சி வேறு ஒன்றா பேசி இதுக்கு பேர் கம்யூனிகேஷனே கிடையாது. ஜஸ்ட்டு உளறது, திட்டுறது, சண்டை போடுறது, இதுதான். அருமையான ஒரு பைல் நம்பர் 2 உண்டான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். இதை ரிலீஸ் யுவர் பிளாக்ஸ். தயவு செஞ்சு என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் பி ஹம்பிள். வாவ், லுக் அட் த கார்ட்ஸ் எனர்ஜி கைஸ். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மூன் இன் லியோ. பி ஹம்பிள். ஆமாம், சிம்ம ராசியில் இருக்கிறவங்க, சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்குண்டான அந்த எனர்ஜியில் தான் இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஹம்பிளாக இருங்க. ஏன்னா பேசும்போது வாங்க, எப்படி இருக்கீங்க, உன்னை மிஸ் பண்ணேன், உங்க கூட இருக்க கான்வர்சேஷனை மிஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கும் என்கிட்ட பேசாமல் நீ போயிடுவியா, பிளாக் பண்ணி போயிடுவா, நான் உன்னை பிளாக், இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனுக்கும். ஸோ நம்ம பேசுகிறது கொஞ்சம் ரூடாக இருக்கா, நம்ம பேசுறது இன்னொருத்தவங்க ஹர்ட் ஆகுதா, நம்ம பேசுகிறதுல ஈகோ கலந்துருக்கா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறோமா பாருங்கள். ஸோ பிளாக்கேஜஸை ரிலீஸ் பண்ணுங்கள், சேஞ்சஸ்க்கு ஓப்பன் அப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீலிங்ஸையும் மதிங்க, மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் ஹம்பிளாக இருங்க. சரி, கண்டிப்பாக இந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்துப்பீங்க, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன், உங்கள் காதல் வாழ்க்கையின் உங்கள் பர்சன் கூட இருக்கிற கம்யூனிகேஷனுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 9 of Wands. அவ்வளோதான், பிளாக் பண்ணியாச்சா, பேசி ஹர்ட் பண்ணியாச்சா. இதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறது? நோ கான்டாக்ட். எஸ், நோ கான்டாக்டில் இருக்கீங்களா? ரீகான்சிலேஷன் கிளைமிங் போகலாமா? ரீகான்சிலேஷன் இருக்கா? ரீகான்சிலேஷன் இஸ் தேர். எஸ், கண்டிப்பாக. ஒரு காகம் ஒருத்தவங்க வீட்டு மேலே உட்காந்தா எப்படி ஒரு சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த கார்டு வந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஹை பாய் ஷேரிங் கேரிங்காவது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அந்த கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பிளாக்கேஜஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. சேஞ்சஸ்க்கு ஓப்பன் அப் பண்ணுங்கள். இந்த 6 of Swords இஸ் சம்திங் லைக் இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லை. 9 of Swords இருக்குது, 9 of Wands இருக்குது. பட் போகிற இடம் நல்லா இருக்குது. பேகேஜஸ் வேண்டாம். அதனால தான் உங்களுக்கு சேஞ்சஸில் மாற்றுங்க. ஒரே மாவை இது தோசைமா, இது இட்லி, இது இடியாப்பம், இது பூரி வேண்டாம். மாவை புதுசாக அரைங்க. எஸ், மாவை புதுசாக அரைங்க. ஓப்பன் அப் டு சேஞ்சஸ். ஈகோஸை நடுவில் செலுத்துறீங்களா? இது கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறீங்களா? இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்ததை சொல்லாமல் சொல்லி காட்டுறீங்களா? ரீகான்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்கா? நோ கான்டாக்ட் எங்கே போய் முடியும்? இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அட்வைசஸாக இருக்குது ஏஞ்சல்ஸ். அவங்களோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? கார்ட்ஸ் வந்துதா? எஸ், பியூட்டிஃபுல். சேரியாட். எஸ். ஸோ ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசல்ட் என்னவாக வேணாலும் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூ ஷுட் ஓப்பன் அப் டு த சேஞ்சஸ். You should clear all your blocks and you should honor your feelings and be humble with the person. பேசும்போது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். The chariot is choosing the path. ஃபஸ்ட்டு எழுந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. The emperor. So definitely there is a reconciliation. Oh my God, she is the energy, starting energy of the card, and he is the ending energy of the card. இந்த எம்பரர் கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இந்த அறிவுரைகளை இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து அந்த கம்யூனிகேஷனை வாங்கி அவங்களுக்குள்ளே செலுத்தி இந்த ப்ராசஸில் இருக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு சேரியாட் வண்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இவர்கிட்ட போயிடலாம். ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிற நிறைய பேருக்கு நோ கான்டாக்டில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமில் இருக்கிற ஈகோயிஸ்டிக் கம்யூனிகேஷனோ இல்லை மனசில் இருக்கிறத வெளில சொன்னால் தப்பாக கிளைம் ஆகிடுது அப்படின்ற மாதிரி பேச தெரியாமல் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. எமோஷன்ஸை காட்ட தெரியாதவங்க இருக்காங்க. அதனால தான் உங்களோட எமோஷன்ஸை ஹானர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
அவங்களோட எமோஷன்ஸ் பியூராக இருக்கும், ஆனால் காட்டும் போது பார்க்குறதுக்கு திமிர் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஹம்பிளான பர்சனாக அவங்க இருப்பாங்க. அதனால தான் இந்த பி ஹம்பிள், நான் இதை எடுத்து இங்கே வச்சிடுறேன். இது எப்போவுமே பி ஹம்பிள் இங்கே இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ பி ஹம்பிள் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிளைமிங் வாக்கியமாகவே இருக்கட்டுமே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து போகிற இடம் சூப்பராக இருக்குது, ஆனால் அதில் வந்து ரிவெஞ்ச் வேணாம், பிளாக்கேஜஸ் வேண்டாம், ஷேரிங் கேரிங் அவங்கக்கிட்டேருந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது வரும்போது ஏற்றுக்கவும் தயாராக இருங்க. திருப்பி நீங்கள் வந்து இந்த பிளாக்கேஜஸ் கொண்டு போய் இந்த ரிவெஞ்ச் போட வேண்டாம். இந்த கைடன்ஸை வச்சு இந்த வண்டி சேரியாட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த தேரை ரதத்தை செலுத்தும் போது உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் போய் சேர்ந்துடலாம். ரொம்ப அழகான ரீகான்சிலியேஷன் எனர்ஜியாக பைல் நம்பர் 2 எனக்கு தென்படுது. ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்க்கலாம். யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக கொண்டு போகிறாங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கம்யூனிகேஷனுக்கு, இந்த ரீகான்சிலியேஷனுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஓகே, பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் கம்மிங். ஸோ டெஃபினெட்லி டபுள் கிளைம் த எனர்ஜிஸ் ஆஃப் த angels within next few weeks. Wow. And it's up to அதாவது சிம்பிள், நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். 2 பைலும் சேர்த்து பார்க்குறவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு நிறைய 2 பைலுமே எனக்கு சிமிலராக இந்த கான்வர்சேஷன் எது பேசினாலும் தப்பாக போகிறது வந்து 2 பைலுக்குமே வந்து வரா மாதிரி இருக்குது. ஸோ பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இஸ் டெஃபினெட்லி கம்மிங். அஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஏஞ்சல்ஸ் ப்ளீஸ், இந்த எம்ப்ரஸ் இந்த எம்பரர் எனர்ஜியில் இருக்கிறவங்க 2 பேருக்கும் ஈகோ இருக்குது. நீ ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படின்ற மாதிரி. ஷீ இஸ் வெரி ஹம்பிள். இருந்தாலும் அவள் வந்து அவள் பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் பர்சனை விட உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே யாருன்னா இருக்காங்களா? கிட்ஸ் இருக்காங்களா? ஸோ அஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு உண்டான அஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். த பீப்புள், ரிசோர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ நீட் டு பிரிங் அபேண்டன்ஸ் ஆர் ஈஸிலி ஃப்ளோயிங் இன் டு மை லைஃப். ஏன்னா நீங்கள் லக்குக்கு ஒர்த்தான பர்சன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிலீவ் இன் யோர் குட் லக். அகெயின் சாகிட்டாரஸ் எனர்ஜி எனக்கு வராங்க. சாகிட்டாரஸ் எனர்ஜி ஏன் வராங்க? எனக்கு ஃபஸ்ட்டுமே சாகிட்டாரஸ் வந்தாங்க. நான் தனுசு ராசியில் இல்லைனா நெருப்பு ராசிலையும் நீர் ராசிலையும் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீர் ராசி நீர் லக்னம், நெருப்பு ராசி நெருப்பு லக்னம், 3 இருக்குது. ஸோ 3 6 9 அந்த மாதிரி ஒரு 9 ராசிகளுக்கு உண்டான லக்னத்துக்கு உண்டான கனெக்ஷன்ஸாக எனக்கு 2மே தெரியுது. ஸோ பிலீவ் இன் குட் லக். ஸோ நீங்கள் இதை டெக்குக்கு பின்னாடி பார்த்துட்டேன், எனக்கு இதோட இது அப்படியே கனெக்ட் ஆகுது. The people, resources and opportunity I need to bring abundance are easily flowing into my life. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்றத நம்புங்க. ஆல் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள்ஸ். ஸோ இந்த பர்சனை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் செயல்படுது. இப்போ இவரை கொண்டு போய் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கும், லேக்ல இருக்கும், அதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சரி பண்ணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜிஸை வந்து மித்தவங்களை பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆக்ஷன் டைம். டெஃபினெட்லி திஸ் ஃபீமேல் எனர்ஜி ஷுட் டேக் ஆக்ஷன் டு அட்டைன் திஸ் மேல். இங்கே மேல் எம்பரர்ன்றதுனால ஈகோ இருக்க தான் செய்யுது. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் ஃபீலிங்ஸை அதுக்குன்னு விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு உங்கள் சைடும் இந்த உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் அண்ட் இந்த யூனிவர்ஸ் உங்கள் சைடும் நிற்கிறாங்க, அவர் சைடும் நிற்கிறாங்க. அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு பி ஹம்பிள். ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், நீ உனக்கு ஒன்று சலிச்சதில்லை, எனக்கு நான் சலிச்சதில்லை அப்படின்னு இருக்கும். ஸோ காட் ஹெல்ப் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஃப். வா, இவ்வளோ இருண்டிருந்த வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு திரையை விளக்குனா மாதிரி உங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாயை இருந்திருக்கும்ல, அதை விளக்குனா மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக மெசேஜ் இதுலேருந்து கிளைம் ஆகிருக்கும். இந்த யூனிவர்ஸ் கிட்டேருந்து நான் ப்ரே பண்ணி உங்களுக்காக கொடுக்கறது. இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் ட்ரீம் ஆஃப் பீயிங் சக்ஸஸ்ஃபுல். அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. ப்ரேயிங் டு காட் அது கிடையாது. யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் ஆஸ் வெல். கன்சிஸ்டன்ட்லி ஒர்க்கிங் ஆன் யுவர் ப்ரியாரிட்டிஸ் வில் கிவ் யூ ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எது வேணுமோ அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். தாராளமாக இதுக்கு ஒரு 3rd பர்சனோட ஹெல்ப் இருக்கலாம். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இந்த ஹெல்ப்லேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த 9 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜியே மாறுது. ஸோ 2 கார்டு ஒரே மெசேஜை அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க.
ஒரு தேர்ட் பர்சனோட ஹெல்ப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபார் ரீகான்சிலியேஷன். உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டா காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ப்ரே பண்ணுறது, மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ட்ரீம் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். வித் ஆல் யுவர் எமோஷன்ஸ், வித் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், வித் ஆல் பிலீவிங் யூ ஹாவ் த பாசிட்டிவ் லக். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் வரும். இப்போ இந்த தேர்ட் பர்சன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அந்த ஹெல்ப்லேருந்து கண்டிப்பாக இந்த எம்பரரோட கம்யூனிகேஷன் வரும் அப்படின்னு யூ ஹாவ் டு பிலீவ். எவ்ரி கார்ட் இஸ் கனெக்டிங். எந்த டெக்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு கனெக்டிங். அப்போ இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ண வேண்டியது. ஸோ ஐம் கிளைமிங் த எனர்ஜிஸ் போடுங்க. ஐம் கம்யூனிகேட்டிங் வித் மை எம்பரர்னு போடுங்க. ரொம்ப அழகான வார்த்தைகளோட கம்யூனிகேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷனுக்கு இறங்குங்க. ஆக்ஷன் பியூட்டிஃபுல். pile number 1 and pile number 2, whatever the communication problem, இதில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தை வந்து தேர்ட் பர்சன் கிளியர் பண்ணுவாங்கன்றிருக்கு. அதில் வந்து உங்கள் ஈகோவே கிளியர் பண்ணிடும். 2 பேரும் ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கீங்க. பைல் நம்பர் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஈகோஸோ இல்லை மனசில் இருக்கிற அந்த இதுவும் இந்த பிளாக்கேஜஸை நம்ம கிளியர் பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். அழகாக அந்த கார்டு அப்படியே செட்டாக போய் உட்காந்துருச்சு. நான் அப்படியே எடுத்து காட்டி சொல்கிறேன். அவ்வளோதான், எனக்கு பெரிய வேலையே கிடையாது. இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஹூ எவர் இஸ் ஃபேஸிங் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆர் கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ், உங்களுக்கு இதுலேருந்து ஒரு எனர்ஜி கிளைம் ஆகிருக்குன்ற நம்பிக்கையோட பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 இதோட ரீடிங் முடிக்கிறோம். என்னோட ரீடிங் கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. இன்னொரு அழகான ஒரு வீடியோவில் இந்த பிளெஸிங்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita Tamilarasu. Thank you for watching. Bye.